வணக்கம். மகா கல்யாணம் சரியில்ல. கோடீஸ்வரி சாப்பிட மாட்றாங்க. உட்காந்து வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா எப்படி பண்ணிட்டால, மகாலட்சுமியோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்ட்டு, நான் தான் அவளை சரியாக வளர்க்கலன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடுமா, இப்போ வந்து சாப்பிடு, நீ வந்து சாப்பிடணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு அப்படி இருக்கும்போது டென்ஷன் ஆகாதுன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி இருந்தாலும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. இல்லை நான் தப்பாக வளர்த்துட்டு அதனால தான் அவள் கூட பிறந்தவனு கூட பார்க்காம, அவளோட வாழ்க்கை பாதிப்படுன்னு கூட பார்க்காம இவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டல, அந்த இடத்துல இவ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லும்போது, அதை அவள் எல்லாம் யோசனை பண்ணியிருந்துருக்கணும். அக்காவுக்காட்ட எத்தனை தடவை தான் இவோ பொறுத்து ஓரளவுக்கு தான் பொறுக்கணும். அவளை பற்றி தெரிஞ்சு கூட பொறுத்துட்டு போனது இவளோட தப்பு இல்லையான்னு சொல்லும்போது, அவள் விட்டுக்கிட்டு பழகிட்டா. அதனால் அவளோட வாழ்க்கையை கூட அவள் மறந்துட்டு அக்காவுக்காக பாசத்தில் பண்ணாத இவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலன்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. பிரபா உள்ளே வந்துட்டு வருத்தப்படுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நானும் இப்போ விஜய் விரும்புகிறேன்ட்டு சொன்னாக்கா சரியாக வராதுன்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. கௌதம் பாரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா திட்டினது, ஐஸ்வர்யா திட்டினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கிளம்பினத்தில் மேலே வந்து ஒருத்தர் மோதுறாரு. அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறாரு. என்னை பற்றி யார் தெரியுமான்ட்டு, உன்னை பற்றி தெரியுண்டா, நீ ஐஸ்வர்யோட புருஷனை, அவகிட்ட நான் இருந்தேன், எனக்கு அவள் செட் ஆகலை, வேணான்ட்டு நான் கழட்டி விட்டுட்டேன், அவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அது கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. உனக்கு ஐஸ்வர்யா தெரியுமான்ட்டு. ஆமாம், அவளை நல்லாவே தெரியும், அவள் என் கூட தான் கொஞ்ச நாள் இருந்தா, அவள் எனக்கு செட் ஆகலை, அவள் ஒரே நச்சரிப்பு, அதனால தான் நான் அவளை கழட்டி விட்டுட்டேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு கிளம்புறாரு. பொழுது விடிஞ்சு மகாலட்சுமி எழுந்து பார்க்குறாங்க. சூர்யா ஆளை காணோம். எல்லாத்தையும் தேடி பார்த்தா ஆள் இல்லை. இவங்க வெளியில் வராங்க. வந்து சமையல் கட்டில் நின்னாக்கா மீனாட்சி காப்பி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போடுறேன்க்கான்ட்டு இவங்க வந்துட்டு செய்கிறதுக்கு வராங்க. அந்த இடத்துல ராஜலட்சுமியும் சித்ராவும் வந்து நிற்கிறாங்க. நீ இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன்னோட ரூமில் மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு காப்பி மட்டும் நான் போடுறதுன்னு சொல்கிறாங்க. என்ன நீ அத்தனைலாம் கூடக்கூடாது, மாமாவுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல இதுக்கு மேலே உனக்கு இடம் கிடையாது, ஒரு ரூமை விட்டு நீ வெளியில் வரக்கூடாது, என்னோட முகத்துலேயே முழிக்காத, கவனு போயிடுன்ட்டு. ஆமாம், இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம எப்போ அத்தனை தடவை இவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு இன்னொரு பக்கம் சித்ரா தூண்டி விடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்தில் கொரியர் வருது. காயத்ரி வந்து வாங்குறாங்க. வாங்கி பார்த்தா அதில் ஹோட்டல்லேருந்து ஃபோட்டோங்களை அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோங்களாம் இவங்களை எடுத்து மாட்டுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சரியில்லை தான், ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அதுவும் எல்லோரும் மனசு மாறுவாங்கன்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறாங்க. இந்த இடத்துல சூர்யா வராரு. நான் காலையிலே சீக்கிரமாக மீட்டிங் இருந்தது போயிட்டேன்னுட்டு அதை மகாலட்சுமியும் பார்க்குறாங்க. இவர் உக்காந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஃபோட்டோங்களை மாட்டி வச்சிருது. அந்த இடத்துல மகாலட்சுமியும் சூர்யாவும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து அவர் எடுத்து போட்டு கீழே போட்டு உடச்சிட்டு கிழிச்சு போட்டுட்டாரு. அதை பார்த்தது இவங்க ஷாக்காக, ஏன் சூர்யா அப்படி பண்ணுறேன்ட்டு, இந்த ஃபோட்டோ அங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, ஏன் மாட்டி வச்சுருக்கீங்கன்ட்டு, நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன், மூட் அவுட் ஆகிடுச்சுன்ட்டு அவர் திரும்ப கிளம்பிடுறாரு. இதை பார்த்த மகாலட்சுமி வந்து அழுதுகிட்டு அந்த கிழிஞ்சி போன ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியில் போய்ட்றாங்க. இதை பாட்டி பார்க்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே மகாலட்சுமி வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.